ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 18 அக்டோபர் 2025 சனிக்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 1ஆம் நாள். திதி துவாதசி காலை 12:19 மணி வரை. பிறகு திரையோதசி. நட்சத்திரம் பூரம் மதியம் 3:41 மணி வரை. பிறகு உத்திரம். யோகம் பிராமியம் மதியம் 1:47 மணி வரை. பிறகு மகேந்திரம். கரணம் சைதுலை காலை 12:19 மணி வரை. பிறகு கரசை மதியம் 1:03 மணி வரை. அதன்பின் வனசை. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு புத்துணர்ச்சி, ஊக்கம் மற்றும் செயல்பாட்டு ஆற்றல் அதிகரிக்கும் நாள். காலையில் சூரிய உதயத்திலிருந்து மனம் புத்துணர்வுணம் இருக்கும். வேலை பகுதியில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். மேலதிகாரிகளிடம் நீண்ட நாள் காத்திருந்த பாராட்டு கிடைக்கும். உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் செயல்திறன் மூலம் குழுவின் முக்கிய நபராக மாறுவீர்கள். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியடையும். சிறிய முதலீடுகள் கூட எதிர்பாராத லாபத்தை தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்கள் ஒன்றிணைந்து நல்ல முடிவுகளை எடுப்பார்கள். தம்பதியருக்குள் அன்பு, புரிதல் மற்றும் நெருக்கம் அதிகரிக்கும். மாணவர்கள் கல்வியில் புதிய முன்னேற்றம் காண்பார்கள். உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும். வெளிநாடு தொடர்பான முயற்சிகள் சாத்தியமாகும். ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும். ஆனாலும் சிறிது தலைவலி அல்லது சோர்வு தோன்றலாம். அதனை கவனிக்கவும். ஆன்மீக சிந்தனை மற்றும் காலை நேர பூஜை மன அமைதியை வழங்கும். அதிர்ஷ்ட தெய்வம் கள்ளழகர். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 8, 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். ரிஷபம். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்களுக்கான நாள் அமைதி மற்றும் நிலைத்தன்மையால் நிரம்பியதாக இருக்கும். வேலை பகுதியில் உங்கள் அமைதியான அணுகுமுறை மேலதிகாரிகளை கவரும். பழைய திட்டங்கள் முன்னேற்றம் காணும். அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக நிலைத்திருக்கும் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் உதவியால் லாபம் அதிகரிக்கும். பணவரவில் நிதி ஓட்டம் சீராக இருக்கும். இன்று வாங்கிய பொருட்கள் நீண்ட நாள் பயன் தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். சிறிய கொண்டாட்டம் அல்லது குடும்ப ஒன்றுகூடல் வாய்ப்பு இருக்கிறது. தம்பதியருக்குள் அன்பு நிறைந்த நாள். சிலருக்கு பிள்ளை பேறு குறித்த மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கலாம். மாணவர்கள் மனதை ஒருங்கிணைத்து படிப்பில் சிறந்து விளங்குவார்கள். ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும். ஆன்மீக சிந்தனை அதிகரித்து மன அமைதி உண்டாகும். அதிர்ஷ்ட தெய்வம் கோவிந்தன். அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 7, 8. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுனராசி நேயர்களே, இன்று உங்கள் நாளில் செயல்பாடு அதிகமானாலும் அதே சமயம் கவனமும் தேவைப்படும் நாள். வேலை பகுதியில் உங்கள் பேச்சுத்திறன் மற்றும் புத்திசாலித்தனம் வெற்றி தரும். முக்கியமான சந்திப்புகள் அல்லது புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்புள்ளது. பணியிடத்தில் சில பொறாமை கண்கள் இருந்தாலும் உங்கள் நேர்மையால் அது பாதிக்காது. வியாபாரத்தில் வருவாய் மேம்படும். புதிய வாடிக்கையாளர்கள் சேரலாம். பணவரவில் சிறிய தடை இருந்தாலும் மாலை நேரத்தில் நிதியோட்டம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். ஆனால் பெற்றோர்களின் உடல் நலனை கவனிக்க வேண்டும். தம்பதியருக்குள் நல்ல புரிதல், அன்பு நிலவும். மாணவர்கள் மனதை ஒருங்கிணைத்து படித்தால் பெரிய முன்னேற்றம் காண்பார்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாலை வேளையில் பிரார்த்தனை செய்து புண்ணிய காரியங்களில் ஈடுபடுங்கள். அதிர்ஷ்ட தெய்வம் விஷ்ணு. அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 4, 5.
கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்று உங்களுக்கான நாள் ஆனந்தம், திடீர் நல்ல செய்திகள் மற்றும் குடும்ப சந்தோஷங்கள் நிறைந்த நாள். வேலை பகுதியில் உங்கள் திறமை பாராட்டப்படும். மேலதிகாரிகளின் நம்பிக்கை அதிகரிக்கும். புதிய பொறுப்புகள் கையளிக்கப்படும். வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும். பணவரவில் நிதிநிலை மேம்படும். சிலருக்கு சொத்து அல்லது வாகனம் வாங்கும் வாய்ப்பு உள்ளது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்களிடமிருந்து நல் செய்தி வரும். தம்பதியருக்குள் அன்பு அதிகரிக்கும். வீட்டில் நல்ல நிகழ்ச்சி திட்டம் பேசப்படும். மாணவர்கள் கல்வியில் சாதனை புரிவார்கள். பெண்களுக்கு புதிய ஆடை ஆபரணம் வாங்கும் வாய்ப்பு உள்ளது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆன்மீக சிந்தனை மற்றும் பிரார்த்தனை மன அமைதியை வழங்கும். அதிர்ஷ்ட தெய்வம் நீலவண்ணன். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்று உங்கள் நாளில் திடீர் மாற்றங்கள் மற்றும் புதிய வாய்ப்புகள் தோன்றும். வேலை பகுதியில் உங்கள் கருத்துக்கள் முக்கியத்துவம் பெறும். மேலதிகாரிகளிடம் நீங்கள் உங்கள் திறமையை நிரூபிப்பீர்கள். வியாபாரத்தில் புதிய கூட்டாண்மை ஏற்பட்டு நன்மை கிடைக்கும். வனவரவில் எதிர்பார்த்த நிதி கிடைக்கும். சிலருக்கு பழைய கடன் திருப்பி வரும். குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். ஆனால் உங்கள் அன்பும் அமைதியும் பிரச்சனையை தீர்க்கும். தம்பதியருக்குள் சிறிய மன அழுத்தம் இருந்தாலும் மாலை நேரத்தில் சமாதானம் ஏற்படும். மாணவர்கள் மனதை ஒருங்கிணைத்து படிக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் சிறிய சோர்வு அல்லது தசைவலி தோன்றலாம். மாலை வேளையில் தியானம் பிரார்த்தனை மன அமைதியை தரும். அதிர்ஷ்ட தெய்வம் பரந்தாமன். அதிர்ஷ்ட நிறம் ஒளிர் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 6, 7. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்று உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் நாள். வேலை பகுதியில் புதிய வாய்ப்புகள் உருவாகும். உங்கள் உழைப்புக்கு மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள். வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் வரும். பணவரவில் சிறந்த நிலை காணப்படும். புதிய முதலீடுகள் செய்வதற்கு ஏற்ற நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த சூழல் நிலவும். உறவினர்களிடமிருந்து நல் செய்திகள் வரும். தம்பதியருக்குள் அன்பும் நம்பிக்கையும் அதிகரிக்கும். மாணவர்கள் மனதை ஒருங்கிணைத்து படித்தால் பெரிய முன்னேற்றம் காண்பார்கள். ஆரோக்கியத்தில் சிறிய சோர்வு இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். தியானம் மற்றும் பக்தி மன நிம்மதியை தரும். அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 7, 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையில் சமநிலையும் அமைதியும் மிக முக்கியம். நீண்ட நாட்களாக மனதிலிருந்த சுமைகள் இன்று குறையத் தொடங்கும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் நாள் இது. குறிப்பாக தம்பதியருக்கு இடையே ஏற்பட்டிருந்த சிறிய புண்பாட்டுகள் தீர்ந்து இனிமையான உரையாடல்கள் நிகழும். தொழில்துறையில் புதிய வாய்ப்புகள் உங்களை எதிர்கொள்கின்றன. இன்று முக்கியமான முடிவுகளை எடுத்தாலும் வெற்றி உங்களை தேடி வரும். உங்கள் பேச்சுத்திறன் இன்று உங்களுக்கு பெரும் பலனை தரும். நண்பர்கள் உறவினர்களிடமிருந்து நல்ல தகவல்கள் வரும். வெளியாட்டு தொடர்பான முயற்சிகள் சற்று தாமதமானாலும் அதன் முடிவு நல்லதுதான். பணவரவிலும் சிறிய முன்னேற்றம், ஆனால் செலவிலும் சிறிய கட்டுப்பாடு தேவை. மாணவர்கள் இன்று கவனத்தை செலுத்தினால் சிறந்த மதிப்பெண்களை பெறுவர். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், ஆனால் இரவு நேரத்தில் சிறிது ஓய்வை தவறாமல் எடுத்துக்கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட தெய்வம் மாதவன். அதிர்ஷ்ட நிறம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஹ் பிரச்சோதயாத். அன்பான விருச்சிகம் ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சிறந்த ஊக்கம் கிடைக்கும் நாள். தைரியமாக சவால்களை எதிர்கொள்ளும் மனநிலை உருவாகும். நீண்ட நாட்களாக காத்திருந்த விஷயங்கள் இன்று வெளிச்சம் காணும். பணியில் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். உங்களின் முயற்சிகள் பலனளிக்கும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் சேரும் வாய்ப்பு உள்ளது. குடும்பத்தினுடன் சிறிய பயணம் அல்லது சிறப்பான நிகழ்ச்சி நிகழலாம். இளையோருக்கு மகிழ்ச்சியான நாள். காதல் வாழ்க்கையில் இனிமையும் நெருக்கமும் கூடும். சிலருக்கு பழைய நண்பர்களிடமிருந்து நற்செய்தி வரும். பணவரவிலும் எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கும்.
செலவில் சீர்மை காக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தாலும் மன அழுத்தம் அதிகரிக்காதபடி சிறிது தியானம் செய்யலாம். இரவு நேரங்களில் தீயுணர்வுகள் சந்தேகங்கள் வந்தால் அவற்றை மனதில் கொள்ளாமல் விட்டுவிடுங்கள். அன்றைய நாளே நிம்மதியாக முடியும். அதிர்ஷ்ட தெய்வம் ஹரிஹரன். அதிர்ஷ்ட நிறம் செம்மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 7, 8. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே க்ருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்று உங்கள் மனநிலை மிக நம்பிக்கையுடன் இருக்கும் நாள். நீண்ட நாட்களாக காத்திருந்த பலன் இன்று வெளிப்படலாம். தொழில்துறையில் பெரியவர்களுடன் நெருங்கிய தொடர்பு ஏற்படும் வாய்ப்பு. உங்கள் யோசனைகள் அனைவராலும் பாராட்டப்படும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் நாள் இது. சிலர் வெளிநாட்டு தொடர்பான நல்ல செய்தி பெறுவர். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த நிகழ்ச்சிகள் நடக்கும். நண்பர்களிடமிருந்து ஒத்துழைப்பு கிடைக்கும். பணவரவிலும் முன்னேற்றம். சேமிப்பில் சிறிது கூடுதல் வருமானம் சேரும். இன்று முதலீடு செய்வதற்கு சிறிய அளவில் நன்று. கல்வியில் மாணவர்கள் மிக சிறந்த கவனம் செலுத்துவார்கள். காதல் வாழ்க்கையில் மனம் இணையும் நேரம் இது. ஆரோக்கியத்தில் சிறிய தசைவலி அல்லது தலைவலி இருந்தாலும் அது கடந்து போகும். இரவு நேரத்தில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஜபிப்பது மன அமைதியை அளிக்கும். அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் தங்க நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 4, 5. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் சிறிது கவனமாக இருக்க வேண்டிய நாள். வேலை பகுதியில் தாமதங்கள் குழப்பங்கள் தோன்றலாம். முக்கிய முடிவுகளை இன்று எடுக்க வேண்டாம். வியாபாரத்தில் நிதி ஓட்டம் மந்தமாக இருக்கலாம். பணவரவில் செலவுகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் சிறிய மன அழுத்தம் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். தம்பதியருக்குள் சண்டை அல்லது வாக்குவாதம் தவிர்க்கப்பட வேண்டும். மாணவர்கள் கவனத்தை அதிகரிக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் சோர்வு அல்லது தலைவலி இருக்கலாம். மாலை நேரத்தில் ஆன்மீக சிந்தனை, தியானம், தெய்வ வழிபாடு செய்து மன அமைதி பெறலாம். நாளை முதல் நிலைமை மாறும் என்பதால் அஞ்ச வேண்டாம். அதிர்ஷ்ட தெய்வம் கள்ளழகர். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பம் ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு புத்துணர்ச்சி, புதிய முயற்சிகள் மற்றும் வெற்றிகள் நிறைந்த நாள். வேலை பகுதியில் மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள். குழுவுடன் இணைந்து பெரிய திட்டங்கள் வெற்றி பெறும். வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் சேருவர். பணவரவில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி. உறவினர்களுடன் அன்பு நிறைந்த உறவு நிலவும். தம்பதியருக்குள் அன்பு அதிகரிக்கும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். பெண்களுக்கு புதிய பொருட்கள் வாங்கும் வாய்ப்பு உள்ளது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆன்மீக சிந்தனை அதிகரித்து மன அமைதி கிடைக்கும். அதிர்ஷ்ட தெய்வம் கோவிந்தன். அதிர்ஷ்ட நிறம் கரும் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 9. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே க்ருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனம் ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு ஆனந்தம், சாதனை மற்றும் புகழ் தரும் நாள். வேலை பகுதியில் புதிய வாய்ப்புகள் கைகூடும். மேலதிகாரிகள் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை அளிப்பர். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். பணவரவில் எதிர்பார்த்த நிதி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்களிடமிருந்து நல்செய்தி வரும். தம்பதியருக்குள் அன்பு அதிகரிக்கும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். பெண்களுக்கு புதிய பொருட்கள் வாங்கும் வாய்ப்பு உள்ளது. ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும். மாலை வேளையில் பிரார்த்தனை தியானம் மன அமைதியை தரும். அதிர்ஷ்ட தெய்வம் பரந்தாமன். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 6, 7. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.